இது தாங்க பாய்ஸ் குளிக்கிற இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த காம்பவுண்டை தாண்டின மாதிரி ஃபுல்லாகவே தண்ணி வந்து பிரிஞ்சு ஊற்ற ஆரம்பிக்குது. இதுக்கு கீழே பெரிய டெப்த் இருக்குது. சப்போஸ் தவறி கீழே விழுந்து ஹோல்ஸ் வழியாக போயிட்டாங்கன்னா டேரெக்டாக போயிட்டு அங்கே கீழே நம்ம போட்டிங் போயிருந்தோம்ல பரிசலில் அங்கே போய் விழுந்துருவாங்க. பாய்ஸ் குளிக்கிற இடம் நல்லாவே பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் குளிக்கிறதுக்கு போனால் ஒரு படி மாதிரி வச்சு உள்ளே இறக்குனாங்க. இறங்கி உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு சின்ன பாத்ரூம் மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக தண்ணி வந்துட்டு இருந்தது. அதை பார்த்தது ஓவியாவுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. இதில் குளிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம், தாத்தாலாம் மட்டும் ஜாலியாக குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கேப் கிடச்ச பிறகு அங்கே போய் குளிக்கும் போது தான் தெரிஞ்சுது செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது தண்ணின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக குளிச்சுட்டு வந்தோம். நல்லா இடுப்பு கை காலெல்லாம் தண்ணி வந்து ஃபோர்ஸாக ஊற்றுற இடத்துல வச்சுட்டு தான் கிளம்புனோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது பயங்கர கை கால் வலி. எப்படி தான் தூங்கணுன்னே தெரில. எல்லாரும் படுத்து பயங்கர அசதியாக தூங்கிட்டோம். நம்ம ரூம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தோம்ல, அவங்க வந்து நம்மளை எழுப்பி எழுப்பி டோரை தட்டி பார்த்துருக்காங்க. டோரை கூட சாத்தாமலே தூங்கிட்டுருக்குறோம். அவ்வளோ டயர்டில் இருந்திருக்கிறோம் போல். நல்ல தூக்கம் தூங்கிட்டுருக்குறோம். எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு இதுக்கு மேலே இவங்க எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் தூங்கி எந்திரிச்சு போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப ஃபோர்ஸுங்க தண்ணி. எக்ஸ்பீரியன்ஸ் சரி, நீ சொல்ல உன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 1000 பேர் போட்டு அமுத்தி சாவடிக்கு ட்ரை பண்ண மாதிரி. அப்புறம் உன் டிஷர்ட் எங்க? உன் டிஷர்ட் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டுக்காக டிஷர்ட்டை கிஃப்டாக கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் செயினையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். கையில் மாட்டின ரப்பர் பேண்ட் மட்டும் கை விட்டு போல. உன் ஃபேவரட் ஷர்ட்டு தானே அது, பிளாக்கு? வாங்கிக்கலாம் வாடா. போலீஸ் ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா பக்கத்துலேயுமே போலீஸ் இருந்தாங்க. ஜென்ட்ஸ் குளிக்கிற இடத்துல ஜென்ட்ஸ் போலீஸ், லேடிஸ் குளிக்கிற இடத்துல லேடிஸ் போலீஸ். குளித்து முடித்ததும் கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்குது. ஆனால் ரொம்ப ஈரமாக ஒரு மாதிரி ஸ்மெல் வந்ததுனால எனக்கு அந்த இடத்துல ட்ரெஸ் மாற்ற பிடிக்கல. அதனால் ஈர துணியோடவே நான் வந்து கிளம்பிட்டேன். நாங்கள் குளிச்சுட்டு வர வழியில் தான் இந்த பாப்பா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தேன். சரி அப்படியே நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்திருந்தேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜல்லாடை தட்டு வச்சு குளிக்க வைப்பாங்க. வீட்டில் ஷவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரோடு தண்ணி தான் வரும். குழாலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு இந்த தட்டு ஜல்லாடை தட்டை வச்சுக்கிட்டு இதில் மேலே ஊற்றி எங்களை குளிக்க வைப்பாங்க அம்மா. அப்போ ஷவரே வந்து ஷவர்லேயே குளிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அருவியில் குளிக்கிறது அதெல்லாம் வந்து அப்போது போயிட்டெல்லாம் பார்க்க முடியாதுன்றதுனால பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் வந்து அருவியெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அருவி குளியல்னே சொல்லலாம்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் ஒகேனக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம வாங்கி கொடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்ற இடம் போதாதுன்னு வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச்சிலலாம் மீனெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே மீனெல்லாம் வறுத்து விற்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையுமே வாங்கி சாப்பிடலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மீன் தான். தேலி மீனெல்லாம் வறுத்து வச்சுருப்பாங்க. நல்லதாக இருக்கும். பக்கோடா மசாலா மாதிரி நல்லா போட்டு கிறிஸ்பியாக வறுத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா மீன் கருவாடு எல்லாமே கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா கருவாடெல்லாம் மீனெல்லாம் வாங்கிக்கலாம். மற்றபடி நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணும், ரொம்ப தூரம் போகிறீங்கன்னா மஸ்ட் ட்ரை கருவாடு வாங்கிட்டு போகலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் சமைக்க வாங்கி கொடுத்துட்டு வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தோம்ல, அது இந்த இடம் தான். ஃபுல்லாகவே பார்த்திங்களா எல்லாருமே விறகுல தான் சமைப்பாங்க. நாங்கள் மொத்தம் 8 பேர் போயிருந்தோம். எங்களுக்கான சாப்பாடு சமைக்கிறதுக்கான காசு வந்து 1300 ரூபா கேட்டிருந்தாங்க. அப்புறம் பேரெல்லாம் பேசி 1000 ரூபாய்க்கு பேசி பார்த்தோம். அந்த அக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா சாப்பிட்டுட்டு கிளம்புனதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். சாப்பாடு, ரசம், சாம்பார், மீன் குழம்பு எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்ற வீடியோவை இப்போ பார்க்கலாம். சாப்பாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடியாக நீட்டி வச்சுருக்கோம்.
ஒகேனக்கல்ல மீன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய வீடியோவில் ரீல்ஸில் யூடியூப்லலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே இங்கே நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுதுங்க, ரொம்ப 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 டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. காரம் புளிப்பு எல்லாமே அளவாக வச்சு கரெக்டாக இருந்தது. நாங்கள் வந்து வெளியில் எங்கேயாச்சும் ரிலேஷன் வீட்டில் கூட சரி, இல்லை ஹோட்டலில் கூட சரி, மீன் குழம்பு மட்டும் ட்ரையே பண்ண மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் செய்ய மீன் குழம்பை தவிர்த்து எங்களுக்கு வெளியில் எங்கேயுமே பிடிக்காது. நாங்கன்னு இல்லை, எங்கள் வீட்டில் ஓய் பாப்பா தமிழ்லாம் கூட சுத்தமாக மீன் குழம்பு டேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. அதுலேயும் தமிழ் எங்கள் வீட்லேயும் மீன் குழம்பு சாப்பிட மாட்டான். ஆனால் அவன் வந்து ஒகேனக்கல்ல சாப்பிட்ட மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். வீட்டுக்கு வந்த பிறகும் அதே மாதிரி மீன் குழம்பு வைக்க சொல்லி கேட்டிருந்தான். நீங்கள் ஒரு ரூம் வந்து வெக்கேட் பண்ணுறீங்கன்னா ஒரு முறை பெட்டு தலகாணி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. கம்மலோ திருகாணியோ ஏதாவது சின்ன விஷயமா கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, காசாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ரூமை வந்து எப்படி உங்ககிட்ட கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் தட்டி போட்டுட்டு தலைகாணி எடுத்து வச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஹோட்டல் ரூம் தானே, காசு கொடுத்து தானே புக் பண்ணியிருக்கோம், அவங்களே பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காம டஸ்ட்பின்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீனாக வச்சுட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களுமே ரூமை வெக்கேட் பண்ணும் போது இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். ட்ரெயினில் கூட சரி, நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சீட்டு கீழே எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இறங்கணுன்னா நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து சேரலாம். இந்த பயணம் எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அப்பா அம்மா தமிழ் ஓவியா குட்டின்னு எல்லாருக்குமே இந்த டூர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இன்னொரு டூரில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அப்பா அம்மாவை எல்லா டூருக்கும் கூப்பிட்டு போக முடியாது, நமக்கு டைம் அந்த மாதிரி இருக்காது கம்பெனி வேலைன்றதுனால. ஸோ இன்னொரு நாள் நம்மளுக்கு டைம் கிடச்சிதுன்னா இதே மாதிரி சூப்பரான இடத்த நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்மளோட வீடியோ சேனலை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.